ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி செஷன் தான் படிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனால் டைம் சரியாக பத்தலை ஒர்க் முடிக்கிறதுக்கே. ஸோ நான் படிக்கிறதுக்கு ஒரு 1:00 ஆகிடுச்சு. 1:00 தான் நான் ஷெடியூலே போட்டேன் என்ன நான் படிக்கணும்னு சொல்லிவிட்டு. ஸோ 1 to 2 பாலிட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டுருக்கேன். ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி கிஷோபா அகாடமி சேர்ந்துருக்கேன், சந்தோஷ்மணி அகாடமி சேர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அரசன் டெஸ்ட் பேட்ச் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இன்னும் செட் 1 நான் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்காக தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது போக நம்ம விவி அகாடமியில் ஃப்ரீயாக டெஸ்ட்டெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அது ஒரு 4-5 டெஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ சிலபஸ் வைஸ் கரெக்டாக போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஸோ புக்கில் படித்தா ஒரு மாதிரி சிலபஸ் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியே இருக்குது புக் வைஸ் போனால். ஸோ எனக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதனால் நான் சிலபஸ் வைஸ் யார் டெஸ்ட் போட்டிருக்காங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கொஷின் பேப்பர்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, இன்னும் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணல. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ ஷெடியூல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி இன்றைக்கி நான் பார்லிமெண்ட் படிக்க போகிறேன். ஸ்கூல் புக்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத இதெல்லாம் படிச்சுட்டேன். அது ரிவிஷனுக்காக நான் விவி அகாடமி என்னுடைய ஒன்லைனர் புக்கு அந்த ஆப்ஷனோடு தான் இருக்கும். ஸோ அந்த புக்கு ரிவிஷனுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸ் ஓரளவு பரவாயில்ல அப்படின்றதுனால நான் இப்போ பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய இந்திய அரசியலமைப்பு புக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புக்கில் கரெக்டாக ஆர்டிக்கல் படி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி படிச்சுட்ருக்கேன். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படித்து முடிங்க. ஸ்கூல் புக்கை அட்லீஸ்ட் ஒரு 5-6 தடவை படித்தா தான் உங்களுக்கு ஒரு படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கணும். இல்லை நான் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு 2 டைம் படித்தாவே போதும், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா. பட் நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான். ஸோ நான் ஒரு 4-5 டைம் புக்ஸை படிச்சுட்டு ரிவிஷனுக்காக விவி டிஎன்பிசி அகாடமியினுடைய அந்த புக்ஸை வாங்கி 1 மார்க் புக்ஸை வாங்கி படிச்சுட்டு, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும், அந்த புக்கை ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ இந்திய அரசியலமைப்பு புக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்காக இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனோட இந்த புக்கு எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸாமுகளுக்குமே இந்தியன் பாலிட்டினா எல்லா கொஷினுமே எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த இந்திய அரசியலமைப்பு புக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நோட்ஸ் பார்த்திங்கன்னா நோட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நோட்ஸ் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நோட்ஸ் எடுக்கலை. ஸோ இந்த புக்கில் இருக்கிறத நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் லைன் பை லைனாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஷெடியூல் போட்டு முடிச்சிட்டேன். ஷெடியூல் போட்டு முடிச்சுட்டு ஸோ நம்ம ஷெடியூல் போட்டால் ஷெடியூல் படியே தான் போவோம் அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இருந்தாலும் போட்டுட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அட்லீஸ்ட் அந்த ஷெடியூல் இருக்க ஒரு 3-4 ஒர்க்கையாவது நம்ம கரெக்டாக முடிச்சுன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. அதனால் நான் ஷெடியூல் போட்டு வச்சுப்பேன் எப்பயுமே. அதுக்கப்புறம் பாலிட்டி எடுத்துகிட்டேன் நான் படிக்கிறதுக்காக. ஸோ இதிலே மார்க் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் படிக்க பார்த்திங்கன்னா கண்டென்ட் நிறைய இருக்க ஆரம்பிச்சிருச்சு. படித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு தனியாக நோட் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரும் போயிருக்கேன். நான் கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா எப்படின்னா நாம் தான் படிக்கணும். அவங்க ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்க நம்மளை. கோச்சிங் சென்டர் ஆகட்டும், டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், நாம் படித்தா தான் நமக்கு. யாருமே நீங்கள் படிக்கணும், நீங்கள் வேலை வாங்கணும், படின்னு உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்களாக தான் மோட்டிவேஷன் தானாக எடுத்துக்கிட்டு நீங்களாக தான் படிக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறதுல யாருக்கும் அக்கறை கிடையாது. அது உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கும். ஸோ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நம்மளை யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணுவாங்க, நம்ம படிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாலும் அவங்க டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுக்குறதுல இருப்பாங்க. தென்
ஒரு மார்க் லிஸ்ட் மாதிரி கொடுக்கறது, ஓவரால் ரேங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்க ஒர்க்கு. ஸோ நீ இங்கே இருக்க, நீ இந்த மிஸ்டேக் பண்ண, இதெல்லாம் அவங்க வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்க மாட்டாங்க. அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் படிச்சுக்கணும். அது வந்து ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி தான் யாராவது ஸ்கூல் பொண்ணு மாதிரி படின்னு சொன்னால் தான் படிப்பேன். பட் நானாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 டைம் அட்டம் கொடுத்துட்டு இப்போ தான் எனக்கு வந்து ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் தான் படிக்கணும். இப்போ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நோட்ஸில் வந்து சும்மா எல்லா பாயிண்ட்ஸுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கக்கூடாது. இந்த பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ் மட்டும், முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் எடுத்து வச்சு அப்படியே ஒரே பேராகிராஃப் மாதிரி எழுதக்கூடாது. அந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னு ஜஸ்ட் வந்து ஷார்ட்டாக எழுதணும். இப்போ வந்து சரத்து 79 அப்படின்னா பார்லிமெண்ட்னுடைய அமைப்பு, 104னா அது வந்து என்ன பண்ணுது, உறுதிமொழி பதவி பிரமாணம், அது மாதிரி. அதுக்கப்புறம் 105னா குழு உறுப்பினர்களோட அதிகாரம், அவங்களுடைய சலுகைகள், பாராளுமன்றத்தினோட உறுப்பினர் குழுவின் சலுகைகள். அது மாதிரி ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் நோட்ஸை. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ பேராகிராஃபாக புக்கில் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஷார்ட்டாக எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரிவிஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஆல்ரெடி படித்து வச்சுருந்தேன் பார்லிமெண்ட்டை பற்றி, அதை ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாலும் அவங்க வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து படிக்கணும். உங்களுக்கு வேலை வேணும்னா படிக்கணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள். அப்பயும் மோட்டிவேட் ஆகலையா, உட்காந்து ஒரு 1/2 hour உட்காந்து நல்லா யோசிங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே, அதாவது படிக்கிறதுக்காக ப்ரிப்ரேஷனுக்காக வந்துட்டோம், இப்போ ப்ரிப்பேர் பண்ணலைன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக